தொடர்ந்து மற்றுமோர் அண்மைச் செய்தி. பீகார் பெண்ணை கொலை செய்து உடலை சாக்கு மூட்டையில் கட்டி வீசிய கொலையாளிகள். இந்த நிலையில் பெண்ணின் உடலை மீட்பதில் போலீசார் திணறி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராம்குமார், சொல்லுங்க, பெண்ணின் உடலை மீட்பதில் போலீசார் திணறி வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய விவரம். கண்டிப்பாக கடந்த 24ஆம் தேதி சென்னை அடையார் இந்திரா நகர்ல பீகாரை சேர்ந்த வாலிபர் கௌரவ் குமார் வெட்டி படுகொலை செய்து அவரை சாக்கு மூட்டையில் அடைத்து அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் போட்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த உடலை மீட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்ததில் அவருடைய மனைவி புனிதா குமாரி மற்றும் 2 வயது குழந்தையும் படுகொலை செய்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பா அவருடைய கௌரவ் குமாருடைய உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. அதே போல குழந்தையின் உடல் இந்திரா நகர் ரயில் நிலையம் அருகே மீட்கப்பட்டது. இந்த சம்பந்தப்பட்ட கொலையாளிகள் புனிதா குமாரியை பாலியல் வன்கொடுமை செய்து அவரை கொடூரமாக கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி குப்பை தொட்டியில் போட்டிருக்கிறார்கள். குப்பை தொட்டியில் போட்டது மட்டும் இல்லாமல் அந்த குப்பை தொட்டியிலிருந்து குப்பைகளை எடுக்கும் லாரியின் மூலம் இந்த உடல் என்பது பெருங்குடி குப்பை கிடங்கில் போடப்பட்டிருக்கிறது. கடந்த 3 தினங்களாக அந்த உடலை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரை இந்த உடல் கிடைக்காமல் திணறி வருகின்றனர். குறிப்பாக பீகாரை சேர்ந்த கௌரவ்குமார் அவருடைய மனைவி ஆகியோர் ஸ்ரீபெரும்புத்தூரில் வேலை பார்த்து வந்த நிலையில் வேலை கிடைக்காததால் சென்னையில் வேலைக்காக வந்திருக்கிறார்கள். அப்போது சிக்கந்தர் என்ற நபர் மூலம் அறிமுகமாகி சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய மத்திய அரசின் பாலிடெக்னிக் கல்லூரியில் காவலாளியாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். அன்றே அவரை பாலியல் வன்கொடுமை செய்த போது தடுக்க வந்த கணவர் கௌரவ் குமாரை கொடூரமாக அடித்து கொலை செய்து அவரை சாக்கு மூட்டையில் கட்டி வீசி இருந்தார்கள். அதே போல பாலியல் வன்கொடுமை செய்து புனிதா குமாரியை படுகொலை செய்ததுடன் குழந்தையையும் படுகொலை செய்து அவர்களை தனித்தனி சாக்கு மூட்டையில் கட்டி அங்கங்கே போட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் 2 உடல்கள் மீட்கப்பட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24ஆம் தேதி நள்ளிரவு இந்த கொலை சம்பவம் அரங்கேறி 25ஆம் தேதி காலை தான் அந்த உடல் மீட்கப்பட்டது. தற்போது அந்த புனிதா குமாரியின் உடல் கடந்த 3 தினங்களாக நேற்று முன்தினம் முதல் ஜேசிபி இயந்திரம் மூலம் கொடுங்கையூர் பெருங்குடி குப்பை கிடங்கில் தேடப்பட்டு வருகிறது. அதாவது டன் கணக்கில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த குப்பை கிடங்கில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பல 3 தினங்களாக தேடியும் தற்போது வரை கிடைக்காததால் போலீசார் இந்த விசாரணையை முறையாக தூக்குவதில் சுணக்கம் அடைந்து வருகிறார்கள். இந்த உடல் புனிதா குமாரியின் உடல் கிடைத்தால் மட்டுமே அவர் கொலைக்கான எதற்காக கொலை நடந்தது, அதே போல பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது உறுதியாகும். இந்த நிலையில குற்றவாளிகள் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்போது பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்திருக்கிறது. அவரது உடல் மீட்டால் மட்டுமே பிரேத பரிசோதனை முழுமையாக முடிவடைந்து இந்த வழக்கு தீவிரப்படுத்தப்படும். தற்போது வரை சிக்கந்தர் அதே போல 3 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வருகிற 11ஆம் தேதி வரை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த உடலை தேடும் பணி தொடர்ச்சியாக இருந்து வந்தாலும் இதுவரை உடலை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெருங்குடி குப்பை கிடங்கு என்பது தினமும் மெட்ரிக் டன் அளவிற்கு சென்னை முழுவதும் சேகரிக்கக்கூடிய குப்பைகள் கொட்டும் பகுதியாக இருந்து வருகிறது. இதனால் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு போடப்பட்ட அந்த உடல் என்பது உடலுக்கு மேல் டன் கணக்கில் குப்பை சேர்ந்திருப்பதால் எங்கே உடல் இருக்கிறது என்பதில் கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் 24 மணி நேரம் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் தற்போது வரை இந்த புனிதா குமாரியின் உடல் மீட்கப்படாததால் வழக்கில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் தேடும் பணி 3வது தினமாக இன்று காலை முதல் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது வரை அந்த உடல் கிடைக்காததால் போலீசார் வழக்கை விசாரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. உமா, விரிவான விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி ராம்குமார்.